கேம் சேஞ்சர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க. இன்னைக்கு என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ஒவ்வொருத்தருடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு டீட்டெயிலாக பார்த்துட்ருக்கோம். அதாவது ஒரு சிலருக்கு ரொம்ப சூப்பராக சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. சில பேருக்கு ஏன்டா பண்ணோம் அப்படின்ற அளவுக்கு ஃபீல் இருக்குல்ல. ஸோ இந்த பற்றின விஷயங்கள் தான் இன்றைக்கி பார்க்குறோம். அப்படின்னா இந்த டாபிக் என்ன அப்படின்னா, உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு காதல் முதலாக இருக்கா, காதல் சந்தோஷமா இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ காலச்சக்கரத்தின் 2ஆம் இடம் சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபம். ரிஷபம்னாலே காதல் தாங்க, அது சொல்லவே வேண்டாம். அந்த அளவுக்கு ரொம்ப சுக்கிரனவே அதிபதியாக வச்சுட்டு நம்ம எப்படிங்க லவ் பண்ணாமல் இருப்போம், அது மாதிரின்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் உச்சமாகக்கூடிய ஒரு இடமாவும் இருக்குது. பொதுவாகவே இந்த அன்பு, ஒரு பாசம், அந்த கருணைன்றதை தாண்டி ஈர்ப்புன்னு சொல்லக்கூடிய விஷயமா எடுத்துக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப அட்ராக்டிவாக அப்படி ஏற்படுத்திகிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா ரிஷபத்தில் பிறந்த நீங்கள் தான். பொதுவாக எல்லாத்தையும் கடந்து போகணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது மாதிரி உங்ககிட்ட நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், தேடி கற்றுக்கலாம்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய உங்களுடைய விஷயங்களே பார்த்தீங்க அப்படின்னா எதையுமே மேலோட்டமான கண்ணோட்டமாக பார்க்காம ஒவ்வொன்றையும் ஈர்த்து, அதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணால் கூட அதை பிடிச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பிடிச்ச ஒரு விஷயத்தையும் பண்ணக்கூடிய நபர்களாக தான் நீங்கள் இருப்பீங்க. பொதுவாக ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இதில் சுக்கிரன் தான் அதிபதியாக இருக்காரு. ஸோ உங்களுடைய அதிபதி அப்படிங்கிறப்பையும் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் என்னன்னா, இங்கே ஒரு 3 நட்சத்திரம் இருக்குது. கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் 3ஓட நட்சத்திரமுமே இருக்குது. கிட்டத்தட்ட செவ்வாய் கனெக்டடு தான் வச்சுக்கோங்களேன். அப்போ எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஈர்க்கப்படக்கூடிய நிலை இயல்பாகவே உண்டு. அது மட்டும் இல்லாமல் வசீகர தோற்றம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும், பார்க்குறதுக்கே ஒரு வசீகர தோற்றம் இருக்குல்ல, அவங்களுடைய கண்ணு ஈர்க்கப்படக்கூடிய நிலையில் இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இயல்பாகவே ஈர்க்கப்படக்கூடிய நிலை. இந்த பிள்ளை பேசினாலே எனக்கு சந்தோஷமாக இருக்குது, இந்த பையன் கூட பேசினா என்னோட மனம் நிம்மதியாகுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். அவ்வளோ சாதாரணமான ஆள்லாம் கிடையாதுங்க. ஒருத்தவங்களை பிடிச்சி இழுத்து ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா புரிஞ்சுக்கோங்களேன், ஒரு படமோ ஒரு டிவியோ பார்க்குறோம், ஒரு சாங் போது, ஒரு மூவி போயிட்டுருக்கு, நம்மள அறியாமல் என்ன பண்ணுவோம், நம்ம ஈர்க்கப்பட்டு ரொம்ப பார்க்கணுன்ற எண்ணம் வருதுல்ல. ஒரு படம் வந்தோடனே ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ பார்க்குறோம். என்ன காரணம்னா முன்னாடியே ஒரு பாட்டை ஒன்று போட்டுருவாங்க. அது மாதிரி இந்த பாட்டை பார்க்கும்போது நம்மளால ஈர்க்கப்பட்டுரும், இந்த படம் அப்படி தான் இருக்குன்ற மாதிரி. இவங்களெல்லாம் சும்மா ட்ரையல், ஒரு சும்மா ஃபோட்டோ பார்த்தாலே யாருப்பா அது, எங்கப்பா இருக்க அப்படின்ற அளவுக்கு தேடுற அளவுக்கான ஒரு நிலையை வசீகர தோற்றம் வச்சுருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா ரிஷபத்தில் பிறந்தவங்க தான். பொதுவாகவே நிறைய பேர் அம்மா பிள்ளைங்களா இருப்பாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். எப்படின்னா, அம்மா கிட்டே போயிட்டு, அம்மா உனக்கு நல்ல பொண்ணை பார்க்கணும், அதாவது நீ ரொம்ப கஷ்டப்படுறம்மா, உனக்கு வயசாகுதுல, உனக்குன்னு ஹெல்ப்புக்கு ஏதாவது ஆள் வேணாமா அப்படின்ற அளவுக்கு இவங்களே அவங்க அம்மா கிட்ட சொல்லி, அதாவது லவ் பண்ணுறேன்றதை சொல்லாமல் சொல்லக்கூடிய ஆட்களும் இவங்க தான். நல்ல செல்லமாக விளையாட்டு பிள்ளை மாதிரி வம்பிழுக்கக்கூடிய ஆட்களும் இவங்கள தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் அம்மா கிட்டேயே எப்படி அப்படின்னா லவர்கிட்ட எப்படி இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்களேன். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஈஸியாக லவ்ன்ற ஒரு விஷயத்தில் போய் கனெக்ட் ஆகிடுவாங்க. அன்புக்காக இயங்கக்கூடிய நபர்கள், அந்த அன்பு பாசம் இதெல்லாம் ரொம்ப இயங்கக்கூடிய தன்மை இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு கூட ஒரு கௌரவமாக இருப்பாங்க. ஏன்னா சூரியனுடைய நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம்லாம் இருக்குது. ஆனால் ஆசை இருக்கும், பாசம் இருக்கும், பட் வெளிப்படுத்த தெரியாது. நம்ம போய் எப்படி கேட்குறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரோகிணி உருகி காதலிக்கிறது, நாங்கள் தான் இப்போ உருகி காதலிக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்களும் இவங்க தான். அதாவது எமோஷ்னலாக அவங்க ரொம்ப ஒரு எமோஷ்னலாக பேசினாங்கனாலே கனெக்ட் ஆகிடக்கூடிய தன்மை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மிருகசீரிடம் செவ்வாயோட நட்சத்திரம். கோவம் வருது, கோவத்தை பார்த்தே தான் மயங்கினேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க, சட்டு கோவம் வரும், பட் அவங்களுடைய ஒரு முக பாவனைன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கடுகடுன்னு இருக்கவன்ட்டு போய் நம்ம பேச முடியாதுல்ல. அது மாதிரி தான் இவங்களெல்லாம் பார்த்தா இவங்க கூட போய் உட்காந்து பேசணும், பழகணும், பல நாள் பழகினது மாதிரியான ஒரு ஈர்க்கக்கூடிய தன்மை இவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். எப்படி ஒரு ஸ்வீட் வச்சா பதார்த்தத்தில் எறும்பு வர்றது, ஒரு ஈ வைக்கிறது எல்லாம் நடக்குமா இல்லையா, அந்த மாதிரி இவங்கெல்லாம் ஒரு அலாதி பிரியர்கள்னு சொல்லலாம். எதில் அப்படின்னா வசீகரத்தில் நிறைய பேர் கவர்ந்துருக்கிறதுல அலாதி பிரியர்களாக இவங்க இருப்பாங்க. இவங்களை பார்த்து நம்மளே ஈர்க்கப்படுவோம், அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ பொதுவாகவே ஒரு பையனாக இருக்கட்டும் ஒரு பொண்ணாக இருக்கட்டும், இவங்களுடைய லவ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ட்ரஸ்டடாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அதாவது காதலிக்கலாம், காதலி ஓகே, ஆனால் அந்த பொண்ணு அழகாக இருக்கணும், ரொம்ப அழகான ட்ரெஸ் பண்ணிக்கணும், பர்ஃப்யூம்ஸ் ரொம்ப போடணும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ணுறது. இதில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் லுக்கு மேக்கப் பண்ணுற பொண்ணாக தான் எனக்கு வேணும் சில பேர். இதே அந்த பையன் எப்படி இருப்பான் அப்படின்னா நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருப்பான், அது பர்ஃப்யூம் போட்டிருப்பான். சில பேர் பர்ஃப்யூமே போட மாட்டாங்க. நிறைய பேரோட கமெண்ட் என்னன்னா, மேம் நீங்கள் பர்ஃப்யூம் சொல்கிறீங்க, எங்களுக்கு அந்த பழக்கமே கிடையாது, நிறைய பேர் போட்டிருந்தீங்க. அதுக்கு நிகரான ஒரு நடை உடை பாவனை, தன்னுடைய உடைகளில் ஒரு நேர்த்தியான அழகை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க.
இந்த கலர் ட்ரெஸ் தான் போடுவேன், இப்படி தான் பிராண்டட் வாங்குவேன் அப்படின்ற மாதிரி பிராண்டட் ஷர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்குறது. இந்த மாதிரி ஒரு தனித்துவமாக வச்சுக்கக்கூடிய நபர்களும் ரிஷப ராசியில் பிறந்த நீங்கள் தான். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப ஏர்லியராகவே லவ் வந்துடுங்க. அது எங்கேருந்து தான் வருமே தெரியாது. ஏர்லியராகவே வந்து நம்மளே சும்மா இருந்தாலும் நம்மளை தேடி வந்து மல்லுக்கட்டுறாங்களே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தள்ளப்படக்கூடிய நிலை. வித்தின் ஸ்கூல் டேஸ் முடிக்கும் போதே, காலேஜ் டேஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்குலாம் அந்த லவ்ன்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப ஈர்க்கப்படக்கூடிய நிலை இருக்கும். கேட்டிங்கன்னா தெரியும், நிறைய ரிஷபராசிக்காரவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், எனக்கு 6 வருஷம் லவ், 5 வருஷம் லவ், 3 வருஷம் லவ்னு இப்படி ஒரு இயர் கணக்கில் கூட அவங்க வந்து சொல்லக்கூடிய தன்மை இருக்கும். இயர் கணக்கில் லவ் பண்ணுறவங்களும் இவங்க தான். இயரே கொண்டு போக முடியாமல் கட் பண்ணிட்டு போகிற இன்னொரு பாதியும் இவங்க தான். மந்தில் தாங்க எங்களோட லெவல் 3 மந்த்ஸ் தாங்க ஸ்டார்ட் பண்ணோம். 3 மந்த்ஸ் தான் ஆச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கனெக்டட் ஆகிட்டோம். அப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணமே பண்ணிட்டோம் அப்படின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்களும் இவங்க தான். பொதுவாகவே ரிஷபத்தில் பிறந்தவங்க என்ன அப்படின்னா, சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து அப்ரிசியேஷன் எதிர்பார்ப்பாங்க. இதில் கிஃப்ட் கொடுத்து காதலிக்கலாம் பார்த்துருப்போம்ல. சின்ன சின்ன விஷயம் ஒன்றும் இல்லைங்க. ஒரு லவர்ஸ் டே வருது, ஒரு பர்த்டே வருது அப்படின்னா இதெல்லாம் வந்து இவங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. நம்மால் வந்து அதை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இது கூட நீ பண்ணல, உனக்கு எப்படி என்னோட டே எப்படி உனக்கு மறந்தது, உனக்கு இது கூட பண்ண தெரியாதா, சண்டை போடக்கூடிய நபர்களும் இவங்க தான். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட காதலுக்குள்ள போய் மாற்றங்களும் இவங்க தான். ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்துல போய் பிரச்சனையாகிறதும் இவங்க தான். என்னன்னா இவங்களுக்குள்ள அந்த புரிதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணுங்க. அது இல்லாட்டி தான் பிரச்சனையும். ஏன்னா இதனுடைய ஆசை, காமம், காதல், மோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும் பார்த்தீங்களா, இதுல வந்து அதிகமா ஈர்க்கப்படக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு. ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் இருந்திருக்கும், ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லவ் பிரேக்கப் இல்லாத ரிஷப ராசி இல்லைன்னு சொல்லலாம். ஸோ இவங்களுடைய காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ரொம்ப அட்டாச்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டு டிட்டாச்மெண்ட் ஆகக்கூடிய தன்மை இவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அதனால இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, காதல் வாழ்க்கையை கரெக்டாக காதலிக்கணும். காதலிக்கிற பெண்ணுக்கான ஒரு மரியாதையும் சரி, ஆணுக்கான நிலைகளும் சரி, அந்த ட்ரஸ்டடை விரும்புவாங்க. ஈர்க்கப்படுற மாதிரி சந்தேகம்ன்றதும் இவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குங்க. நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கோங்களேன், இவங்க ஒருத்தவங்களை நம்பி தனக்கான லவ், தனக்கான லைஃப் பார்ட்னர்னு என்னைக்கு முடிவு பண்ணுறாங்களோ அவங்கள எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுற மாதிரியான ஒரு நிலைக்குள்ளே இவங்களுக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். எங்கடா நம்ம லைஃப் பார்ட்னர் நம்மளை விட்டுட்டு போயிடுவாரோ என்னவோ எதுன்ற ஒரு பயத்தோடய இருக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. அதாவது நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா பார்த்துக்கோங்களேன். அப்போ எந்த அளவுக்கு வந்து பொசசிவ் ஃபீல் இருந்தால் தான் இவங்களுக்குன்னு ஒரு லவ் பிரேக்கப்பே ஆகிருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தனக்கு கரெக்டாக இருக்கணும், தன்னை நேசிக்கணும், தன்னை மட்டுமே நேசிக்கணும், தன்னை சார்ந்தவங்களுக்கு கூட அடுத்தது தான் தனக்கான நிலையை கொடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் தனக்கானன்ற ஒரு முக்கியத்துவத்தை ஏற்படுத்தி, நீ எந்த பக்கம் பார்க்காத, உனக்கு கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி இரு, என்னை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்ற மாதிரியான நிலைகளை நிறைய ப்ரெசரைஸ் பண்ணக்கூடிய நபர்களும் யார் அப்படின்னா ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்குலாம் அந்த அன்புக்காக இயங்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஈஸியாக ஏன் கனெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு நிறைய இவங்களை வந்து பாராட்டணும், இவங்களுக்கு வந்து பிடிக்கும் இவங்களை பற்றி பேசுறது, இவங்களோட சின்ன சின்ன அசைவுகளை ரசிக்கிறது, கலா ரசிகன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி ரசனை உள்ளவங்களாக இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து பார்த்து பண்ணணும். ஒன்றும் இல்லை, ஒரு ஹக் பண்ணுறேன், கிஸ் பண்ணுறேன்றதெல்லாம் தாண்டி ஒரு கிஃப்ட் கொடுக்குறதுல முதற்கொண்டு சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் வந்து இப்போ நம்ம படங்கள்லாம் பார்ப்போம், ஹாப்பி பர்த்டேன்னு அங்கங்கே ஸ்டிக்கர் ஒட்டி வைக்கிறது, இதெல்லாம் அவங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க. நீங்கள் பெருசாக வந்து பண்ணணும், நகை வாங்கி தரணும், பட்டுப்புடவை வாங்கி தரணும் அப்படின்னு கிடையாது. அதே மாதிரி பசங்களாக இருக்கும் பட்சத்தில் எனக்கு காரை வாங்கி கொடு, பைக்கை வாங்கி கொடுன்னு கிடையாது. சின்ன சின்ன அப்ரிசியேஷன், ஒரு கை குலுக்கிக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் கூட சரி, இதெல்லாம் வந்து ரொம்ப அவங்களோட லவ் லைஃபே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொமான்டிக்கான 24/7 வந்து நல்லா ரொமான்டிக்காக இருக்கக்கூடிய கப்புள்ஸாக யாரை பார்ப்போம் அப்படின்னா ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு தான். அது மாதிரி கரெக்டான லைஃப் பார்ட்னர் அமையல அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ நான் பாசிட்டிவாக சொல்லணும் அத்தனை நெகட்டிவும் போட்டுக்கோங்க. அந்த அளவுக்கு க்ளோஸ் பண்ணக்கூடிய ஆளாகவும் நீங்கள் தான் இருப்பீங்க. ஸோ உங்களுடைய காதல் வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் அழகாக இருக்கும். உங்களுடைய காதலாக இருக்கா முதலாக மாறுதா அப்படிங்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது வசீகர தோற்றத்தையும் அவுட் ஆஃப் லுக்கும் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான ஒரு ஈர்ப்பு நிலைன்றதை தாண்டி ஒரு குடும்பம் என்ற அட்டாச்மெண்ட்டில் தான் இது எல்லாமே கிடைக்கும். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னைக்கு ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்தால் அது என்னைக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது நமக்கான ஒரு கெத்து. அது வந்து இதே வந்து நம்ம ஒரு ஃப்ரெண்டுகிட்ட வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அதை நம்ம திருப்பி கொடுத்தாகணும். அதுக்கு ரொம்ப பாதுகாப்பு பண்ணணும் இல்லையா? அது மாதிரி ஒரு பொருள் கையில் கிடைக்கிறது வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப தவங்கடப்போம். நம்மக்கிட்ட தானே இருக்குது அப்படின்னு உதாசீனப்படுத்தக்கூடாது. ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு பொருள் கிடைக்கிற வரைக்கும் நீங்களா அப்பா எப்படா கிடைக்கும்னு ஃபீல் பண்ணக்கூடிய ஆள், கிடைச்ச உடனே இதாக தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு தூக்கிப்படக்கூடிய மனப்பக்குவம் இருக்கும். அதை மாற்றிக்கோங்க, உங்கள் லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிரன் அதிபதியாக இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த லவ் லைஃப் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து ஈஸியாக, அதாவது ஜாலியாக லவ் பண்ணுறவங்க யாரும் அப்படின்னா இவங்கள தான் இருப்பாங்க. நான் தான் சொல்கிறேன், ரொம்ப டீனேஜ்லேயே வந்து ஈஸியாக வந்து லவ்க்குள்ளே போய் விழுவாங்கன்னு சொல்கிறேன்ல. அப்போ வந்து லவ் பண்ணும்போது ஜாலியாக இருக்கிற நான் தான் லவ் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னோடனே நானே காலியாக போய் நிற்கிறேன்ப்பா, டாடி வளர்த்து என்ன மாதிரி ஒரு ஆளை பார்த்துருக்கீங்களா அப்படின்ற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா
நம்மளோட ரிஷபத்தில் பிறந்தவங்க தான். அவ்வளோ சீக்கிரம் கனெக்ட் ஆகக்கூடிய நபர்கள் எங்கேயோ ஒரு இடத்துல கரெக்டாக மிஸ்டேக் பண்ணி பிரச்சனையில் போயிட்டு எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா, நான் எப்படி மிஸ் பண்ணேன் தெரியுமான்ற மாதிரி ஸ்டோரி எழுதக்கூடிய நபர்களும் இவங்களாக தான் இருக்காங்க. ஸோ இன்ன வரைக்கும் நம்ம ரிஷப ராசியை பற்றி, உங்களுடைய காதல் வாழ்க்கையை பற்றி பேசியிருக்கோம். எந்த அளவுக்கு நல்லா இருக்குது, இல்லை இதில் எனக்கு ஏதாவது நிறைகுறைகள் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கான பதிவுகள் நான் இதை பற்றி பேசுங்க அப்படின்னு போட்டிங்கன்னா கமெண்ட்டில் போடலாம், சரிங்களா? சப்போஸ் இல்லைங்க எனக்கு உங்ககிட்ட ஜாதகம் பார்க்கணும், என்னோட தனிப்பட்ட முறையில் எனக்கான விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் ஆலோசனை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.